பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 70வது அதிகாரம் 1வது வசனமும் 4வது வசனம் சொல்லுது பாருங்க. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பின் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. அல்லேலூயா. இப்போ இந்த 1வது வசனமும் 4வது வசனம் சொல்லுவார், தேவனே என்னை விடுவியும். அப்போ இந்த 70:1 தேவனே என்னை விடுவியும். அப்போ கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சகாயம் செய்யும் தீவிரி. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு எந்த காரியத்தில் குறைபட்டிருக்கோ அதை உங்களுக்கு சகாயம் செய்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உம்மை தேடுகிற யாவரும், அப்போ ஆண்டவரே உம்மை தேடுகிற யாவரும் உம்மிலே மகிழ்ந்து என்ன செய்வார்களா? சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிற தேவனுக்கு மகிமை உண்டாவது என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் உங்களை ரட்சித்த தேவனுக்கு முன்பாக உண்மையா இருக்கும் பொழுது எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்தும் பொழுது, தேவனுக்கு கணத்தை செலுத்தும் பொழுது, தேவனுக்கென்று நீங்கள் உற்சாகமாய் எந்த காரியத்தில் நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு உற்சாகமாய் நின்று விடுதலை கொடுத்து பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரம். நேற்றும் என்று மாறாத நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமுள்ள கரத்தில் ஒரு சேங்களை தாழ்த்தி உடைய பொறுப்பாத்திர தருகிறார். தேவன் பொறுப்பெடுங்க ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.